Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூட்டணி சிறப்பாக அமையும், அனைவரையும் அழைத்து அதை தெரிவிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் கழக வேட்பாளரும் சரி, கூட்டணி வேட்பாளரும் சரி, மக்களுக்காக உழைக்கின்றவர்கள். தமிழ்நாட்டுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க, தமிழ்நாடுடைய உரிமைகளை காக்க, மீட்டெடுக்க, தமிழ்நாடு வளர்ச்சி பெற, தமிழ்நாடு ஏற்றம் பெற, தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றும், எங்களுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றும் உழைப்பார்கள், பாடுபடுவார்கள், தமிழகத்தை ஏற்றம் பெற செய்வார்கள். கடந்த 2014 19 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த 37 பேரும் மக்களுக்காக உழைத்தார்கள். மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்திலே ஒலிக்க செய்தார்கள். உதாரணத்துக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தபொழுது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தி அம்மாவுடைய அரசு ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை அமல்படுத்த காலம் தாமதம் செய்த காரணத்தினால் மத்திய அரசை எதிர்த்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக நாடாளுமன்றத்திலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 37 பேர் தொடர்ந்து நாடாளுமன்றம் செயல்பட முடியாமல் ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதனால் மத்திய அரசு பணிந்து நாங்கள் வைத்த கோரிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. இது வரலாறு. மக்களுக்காக உழைத்தோம், தமிழ்நாடு விவசாயிகளுக்காக உழைத்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டு சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்ற பெற்ற தீர்ப்பை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே இந்த வெற்றியை நாங்கள் பெற்றோம். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மற்றொரு கூட்டணியைச் சேர்ந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். இதுவரை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை எங்கே எழுப்பினார்கள்? இன்றைக்கு உதாரணத்திற்கு நீட்டை பற்றி பேசுகிறார்கள். நீட்டை கொண்டு வந்தது அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம், மத்தியில் இருந்த ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம். அதில் கூட்டணி வகித்தது திமுக. அவை இரண்டும் சேர்ந்தா நீட் தேர்வை கொண்டாந்தார்கள். எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பாடுபடும் சொன்னார்கள். நாடாளுமன்ற தேர்தலும் போது சரி, சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது சரி, ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வது முதல் கையெழுத்து போட வேண்டும் என்றார். பிறகு இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு என்று சொன்னார். இதுவரை அதற்காக எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை. அதோடு நாடாளுமன்றத்தில் இது குறித்து எந்த பிரச்சனையும் எழுப்பி நாடாளுமன்றம் ஒத்திவைக்கின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து நாடாளுமன்றம் கலப்பிச்சிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்காக இதுவரை குரல் கொடுக்கவில்லை. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.